ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய வருங்கால வைப்பு நிதி சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசே அவங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்காக பண்ணியிருக்கிறாங்க, இபிஎஃப்ஓவில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த குறிப்பிட்ட தொகை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு அதாவது குறிப்பிட்ட தொகையை மத்திய அரசு இபிஎஃப் அக்கௌண்ட்டில் செலுத்துகிறாங்க. இது ஏன் செலுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து அவங்க இபிஎஃப்ஓவுக்கு உறுப்பினர் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது எவ்வளவு செலுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயை அவங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்டில் மத்திய அரசு செலுத்துகிறாங்க. இது புதுசாக ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து இபிஎஃப்க்கு கீழே அவங்க மெம்பராக வரும்போது அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக இந்த அமௌண்ட்டானது அவங்களுக்கு கொடுக்கப்படுது. கவர்மெண்ட்டே அவங்களோட அக்கௌண்ட்டில், அதாவது இபிஎஃப் அக்கௌண்ட்டில் இந்த தொகையை டெபாசிட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற இந்த 15,000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 தவணைகளில் கிடைக்கும். இதை பற்றின விஷயத்தை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். இந்த குறிப்பிட்ட தொகை எல்லா ஒரு இபிஎஃப் உறுப்பினர்களுக்கும் கிடைக்காது. ஏன்னா 2024-25களில் புதுசாக சேர்ந்தவங்களாக இருக்கணும். அதுவும் அவங்களோட சேலரி அப்படிங்கிறது 1 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் கவர்மெண்ட் அவங்களுக்கு இந்த 15,000 அப்படிங்கிறத 3 தவணைகளில் கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக இபிஎஃப்க்கு கீழே உறுப்பினராக சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கிற ஊழியர்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் இந்த 3,000 ரூபா அப்படிங்கிறத கிரெடிட் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் மட்டும் இபிஎஃப்க்கு கீழே 12 லட்சம் பேருக்கு மேலே மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தொழிலாளர் அமைச்சகம் இதுக்கான அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. இப்படி புதுசாக இபிஎஃப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மொத்தம் 15,000 ரூபா கிடைக்குது. இதுக்கான முதல் தவணை புதுசாக ஜாயின் பண்ண இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மே மாதம் செலுத்தப்பட்டிருக்கு. புதுசாக ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இபிஎஃப்க்கு கீழே வேலை பார்க்குற ஒரு உறுப்பினரோட நார்மலான இபிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்கு கீழே 3,000 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இனி வரும் காலங்களில் இபிஎஃப்க்கு கீழே உறுப்பினராக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கும் இந்த போனஸ் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கவர்மெண்டானது சொல்லியிருக்கிறாங்க. புதுசாக வேலைக்கு சேர்ந்து இபிஎஃப் அமைப்புக்கு கீழே நீங்கள் வேலை பார்க்குற பட்சத்தில் இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இபிஎஃப் தரப்புலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த பெனிஃபிட் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.